ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கப்பா, இது மைக்ரோ நியூட்ரியன்ட் நான் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மைக்ரோ நியூட்ரியண்ட்டை பற்றி. ஸோ ஒன் செகண்ட் காட்டிடுறேன். ஸோ 10 லிட்டர் தண்ணிக்கு 10 எம்எல் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆர்கானிக் தான். ஸோ நீங்கள் என்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது நாவல் கம்பெனியோடது மைக்ரோ 7ங்கிற ஆர்கானிக்கை மைக்ரோ நியூட்ரியண்ட்டை. ஸோ பாருங்கள், 10 எம்எல் எடுத்திருக்கேன். இப்படி ஏதாவது ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க, உங்கள் செடிக்கு எவ்வளோ வேணுமோ. ஸோ நான் என்கிட்ட இருக்கிற எல்லா செடிகளுக்கும் எனக்கு 10 லிட்டர் தண்ணி வேணும். எக்ஸ்ட்ரா வேணால் நான் திருப்பி மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு 10 லிட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஸ்ப்ரேயரில் போட்டு எல்லா பெரிய செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஸோ இது எப்போ ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா, காலையில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னா, ஜிங்க், மேக்னீஸ், அயன், காப்பர் இது எல்லாமே இருக்குது. ஸோ செடிக்கு தேவையான எக்ஸ்ட்ரா சத்து இது ரொம்ப தேவையில்லை. என்பிகே அளவுக்கு இந்த சத்து தேவையில்லை. இது மைல்டாக வேணும், அடிஷ்னல் தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸு உங்கள் எல்லா செடிகளுக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது ஆர்கானிக்குங்கிறனால உங்கள் பல செடிகளுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஸோ மீன் அமிலமும் ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் தான். தாராளமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாப்பா. நீங்கள் ரெகுலராக மீன் அமிலம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ அதனால் மீன் அமிலம் வந்து எங்களோட காய்கறி செடி, பழச்செடிகளுக்கு மட்டும்தான் மீன் அமிலம். ரோசஸ்க்கு வந்து நான் எப்பயுமே இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இந்த சின்ன சின்ன செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த செடியெல்லாம் 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1 மாத செடி இருக்குது, 2 மாத செடி இருக்குது, 2.5 மாத செடி கூட இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கு ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஸோ மீடியாலையும் நம்ம ஊற்றி விடலாம். நம்ம மீடியாவுக்கும் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர் வழியாக ஊற்றி விட்டிங்கன்னா அதுவும் எடுத்துக்கிறோம். ஸோ நான் ஸ்ப்ரே பண்ணும்போதும் மீடியாவுக்கும் லேசாக ஊற்றி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது செடி வந்து ஆரோக்கியமாக வளரும். அதோடய லீவ்ஸ் வந்து நல்லா வந்து பசேர்னு இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான எல்லா சத்தும் இலை வழியாக எடுத்துக்கிறோம், ஈஸியாக இருக்கும். ரூட்ஸ் வழியாக போய் எடுக்கிறத விட இலை வழியாக ஈஸியாக செடி எடுத்துக்கிறோம். ஸோ இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா, பூ பூக்கும்போது, பூ நிறைய இருக்கும்போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூவில் பேச்சஸ் விழுந்துடும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். பூவெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நிறைய பூ இருக்கும்போது பூ மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அதில் பேச்சஸ் விழுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா பூவெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 2.5 மாதம் ஆன செடி. இன்னும் ஒரு 15 நாளில் நம்ம ரீபாட் பண்ணிவிடுவோம் இந்த செடியை. ஸோ இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா, காலையில் தான் பண்ணணும். காலையில் முடிஞ்ச அளவுக்கு அந்த சூரியன் வரும்போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா செடி ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு அந்த காலையில் அந்த சூரிய ஒளி ரொம்ப இம்பார்ட்டண்ட் செடிக்கு. உங்களுக்கு காலையிலேருந்து அந்த மத்தியானம் 12 மணி வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த சத்து நீங்கள் காலையில் கொடுத்தீங்கன்னா செடி ஈஸியாக எடுத்துக்கிட்டு அது வேலையை கரெக்டாக செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், மீடியாவுக்கும் நான் ஊற்றி விட்றேன். நீங்கள் மீடியாவுக்கும் இந்த மாதிரி ஊற்றி விட்டுறலாம். இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான். நீங்கள் இன்ஆர்கானிக் வேண்டான்னா அந்த மைக்ரோ நியூட்ரியண்ட்டை இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆர்கானிக்கில் நிறையா கிடைக்கிது, வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களோட வேறு செடிகளுக்கும் பக்கத்தில் காய்கறி செடி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இது கொக்கோபீட் மீடியாவில் நம்ம ரீசெண்டாக மண்ணிலேருந்து எடுத்து பாட் பண்ண செடி. ஸோ இதுக்கும் நான் ஊற்றி விட்றேன், வேருக்கு நான் ஊற்றி விட்டு ஸ்ப்ரேயும் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து நம்ம ரோஸ் ஃபுட்டை எப்படி கொடுக்குறத பற்றி பார்க்கலாம். காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் தாக்கத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ தாக்கத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே நான் தாக்கத்து கொடுக்கும்போது தாக்கத்தோட ஒரு என்பிகே மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். வாரத்துக்கு ஒரு தடவை ரோஸ் ஃபுட் கொடுப்பேன். ரோஸ் ஃபுட்னால் என்ன எல்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நான் வீடியோஸில் நிறையா. ஸோ ரோஸ் ஃபுட்டுங்கிறது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கூட உங்கள் சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் 3 மாதத்துக்கு பெரிய செடிகளுக்கு தான் நம்ம ரோஸ் ஃபுட் கொடுப்போம். ஸோ ஒரு 25 லிட்டர் இருக்குது இந்த தண்ணி. அதில் ஒரு 20 எம்எல் மேலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தாக்கத்தை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தாக்கத்தை தான் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த சீவீட் லிக்விடை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி நான் இந்த வாரம் தாக்கத்துனா அடுத்த வாரம் பயோவிட்டா எக்ஸ் அந்த மாதிரி கொடுப்பேன். அதுக்கு அடுத்த வாரம் சாகரிக்கா. ஸோ நான் ஆல்டர்னேட்டிவாக கொடுப்பேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கிடலாம். ஸோ பாருங்கள், இதில் ஒரு 22 கிராம் வந்து நான் வந்து ரோஸ் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 25 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணணுன்னமோ நம்மக்கிட்ட ஒருவேளை உங்கள்கிட்ட ரோஸ் மிக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல் 19 எடுத்துக்கலாம். பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் எடுத்துக்கலாம். 1 கிராம் 1 லிட்டர் வாட்டர் கணக்கு. அதே மாதிரி நீங்கள் எப்சம் சால்ட் அதில் பாதி எடுக்கணும். 1 கிராம் நீங்கள் ஆல் 19 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாதி எப்சம் சால்ட் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து செடிகளுக்கு வேருக்கு ஊற்றி விடணும். ஸோ இது ஸ்ப்ரே கிடையாது. ஸோ ஸ்ப்ரே பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் அப்படியே பாதியாக குறைச்சிடணும் நீங்கள். அதே மாதிரி தாக்கத்தை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது நீங்கள். அதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. தாக்கத்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. தாக்கத்து வந்து வேருக்கு தான். ஸோ வேருக்கு நீங்கள் ஊற்றி விடணும். ஸ்ப்ரே பண்ணணுன்னா ப்ளெயின் உங்களுக்கு ஆல் 19 எப்சம் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி இப்படி மீடியாவுக்கு ஊற்றும் போது பாருங்கள் மீடியா ட்ரையாக இருக்குது. ட்ரை ஃபார்மில் நீங்கள் எந்த இதுவும் கொடுக்கக்கூடாது. NPK அந்த மாதிரியெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடணும். ஸோ இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நேற்றே இதுகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிருக்கலாம். இல்லை காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்சதுமே செடியை ஷவர் பண்ணிடலாம். இல்லை தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா செடி நனைஞ்சிரும். நனைஞ்சதுக்கு இதெல்லாம் ஈரமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் ட்ரை ஃபார்மில் எதையுமே நீங்கள் கொடுக்காதீங்க. கொஞ்சம் ஈரம் இருக்கணும், மாய்ஸ்சர் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் செடிக்கு கொடுங்க. அப்போ தான் அந்த வேரில் எந்த இஷ்யூஸ் வராது. நீங்கள் ட்ரை ஃபார்மில் அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வந்துடும். அதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ இந்த செடியெல்லாம் கொக்கோபிட் சீரீஸில் வளர்க்குற நம்ம 3 செடி அதை இன்றைக்கி காட்டிடுறேன். இந்த 3 செடிக்கு ரோஸ் ஃபுட்டு, மைக்ரோ நியூட்ரியண்ட்டு, தாக்கத்தை எப்படி கொடுக்குறோங்கிறத ஒன்ஸ் அகெயின் காட்டிடுறேன். பாருங்கள் தண்ணி வெறும் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டேன். இப்போது இந்த செடிக்கு இந்த ரோஸ் ஃபுட்டை நம்ம கொடுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ செடிக்கு ஒரு 1/2 மக்கு கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இல்லைன்னா 1/2 மக்கு கம்மியாக கூட கொடுக்கலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செடி எடுத்துக்கிறோம். இந்த செடி வந்து நமக்கு ஸ்கேல் டிசீஸ் வந்த செடி இப்போ ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த 3 செடியும் வந்து கொக்கோபிட் சீரீஸில் நம்ம வளர்த்த செடி. 3 செடி நம்ம ஜூன் மாதத்துலேருந்து வளர்த்து கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த செடி இது 15 டேஸ்க்கு முன்னாடி இதோட அப்டேட் காமிச்சேன். ஸோ இன்றைக்கி அதை காமிச்சிட்றேன் நான். ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஊற்றிடணும். இன்னொரு மெத்தட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஊற்றுற மெத்தடும் இருக்கும். அப்படியே நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி தாக்கத்தோடு மிக்ஸ் பண்ணி ஆற்றிட்டு கொடுக்குற மெத்தட் இருக்குது. இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதே இன்றைக்கே வந்து ரோஸ் ஃபுட்டு, தாக்கத்தை, மைக்ரோ நியூட்ரியன்ட் 3 செடிக்கு கொடுத்துடலாம். எந்த இஷ்யூஸ் வராது. ஸோ எப்போ நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியண்ட்டை ஸ்ப்ரே பண்ணிடலாம் செடிக்கு. கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வேர்லேயே அது பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செடி எடுத்துக்கிறோம். ஸோ காலையில் நேரம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வச்சுருக்க செடிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு பண்ணணும். இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்து வந்த செடி. ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்ன கொடுத்துருப்பீங்க நிறைய ஐட்டங்கள். திடீர்னு இதெல்லாம் கொடுக்காதீங்க. உங்கள் செடிக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓவர் டூ ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டேன் செடிக்கு. கம்ப்ளீட்டாக நனைச்சி விட்டுறணும். இலை ஃபுல்லாகவே அப்சார்ப் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து வந்து அடுத்த வாரம் தான். 1 வாரம் இது ஆட்டோமேட்டிக்காக இது போதுமான அளவு இந்த செடி ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஸோ கொக்கோபீட்டுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கொக்கோபீட்டுக்கு நான் எந்த கம்போஸ்ட்டும் கொடுக்கலாம். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலாம். ஒன்லி கொக்கோபீட், பியூர் கொக்கோபீட்டில் இந்த மாதிரி செடி வளர்க்குறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தா தான் அதனால் எடுத்துக்க முடியும். கம்போஸ்ட் இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஸோ சாயில் மீடியாக்கெல்லாம் நீங்கள் கம்போஸ்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்து வளர்க்கும் போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல பூவை நம்ம போன 15 டேஸ்க்கு முன்னாடி பிஞ்ச் பண்ணோம். நல்லா 2 தளிர் வந்திருக்கு. இங்கேயும் 2 மொட்டு வந்திருக்கு. ஸோ பிஞ்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடிக்கடி சொல்கிறேன். இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த தளிர் வரும். நீங்கள் பிஞ்ச் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு லேட் ஆகும். உங்களுக்கு அடுத்தடுத்த க்ரோத் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த பூ இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா பிஞ்ச் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு செடியை நல்லா மரமாட்ட வளர்த்துடணும். வளர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பூக்க விடலாம். அடுத்த வருஷம் அக்டோபரில் நீங்கள் நல்லா பூக்க விட்டிங்கன்னா இப்போ வந்து நல்லா செடி ஃபுல்லாக பூக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போத்துலேருந்தே பூக்கும்போது உங்களுக்கு செடியோட க்ரோத்து குறைஞ்சிரும். ஸோ நான் அடிக்கடி அதனால தான் பிஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். சின்ன செடிகளுக்கு நம்ம பிஞ்ச் பண்ணி வளர்க்கும் போது நல்லா வளர்ந்துடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இலை சுருளுச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்செக்ட்ஸு, த்ரிப்ஸு. ஸோ அதுக்கு இன்செக்டிசைட் வீக்லி ஒன்ஸு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அது உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் வச்சுக்கணும். அதை அப்படியெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா செடி அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த செடிக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு
ஸ்கேலுங்கிற நோய் வந்திருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சு. சரி இப்போ 2வது தடவை கூட ஸ்கேல் வந்துச்சு. மலாத்தியனுங்கிறத ஒரு ஸ்ப்ரே பண்ணேன் நான். அது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் க்யூர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்கேல் மாதிரி டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா மலாத்தியனுங்கிற இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணி க்யூர் பண்ணலாம். அது வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிறலாம்ப்பா. சேனலில் உங்களுக்கு ஸ்கேல் டிசீஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னா நீங்கள் பார்த்துக்கிறலாம். ஸோ இந்த ஸ்ப்ரே எல்லாம் பூ மேலே படாமல் பார்த்துக்கோங்க. பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த பேச்சஸ் விழுந்துடும். பூவெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். நான் இன்னும் அடுத்து இந்த பூவை கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இது பாருங்கள், பிஷப் கேஸ்டலுங்கிற ஒரு ஆன்லைன் ரோஸை நேற்று மொட்டு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக 1 மந்த் ஆகுது இந்த செடி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு 10 செடி வாங்கியிருந்தேன். எல்லாமே கொக்கோபீட்டில் நட்டேன். ஸோ பாருங்கள், பூ பூத்துருக்கு. நல்ல ஒரு ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லை நம்ம பன்னீர் ரோஸை விட மயக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல்லு. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பூ இப்போ தான் பூத்துருக்கு. பெருசானா நான் நிறைய கொத்து கொத்தாக பூ பூக்கும். இது டெஸ்ஸுங்கிற ஒரு கிளைம்பிங் ரோஸு. இது வந்து கொடி ரோஸ் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படியெல்லாம் போகுதுன்னு. ஸோ இதுலேயும் நிறைய மொட்டு வந்துச்சு. நான் கட் பண்ணி காமிச்சிருப்பேன். இது நல்ல ஒரு டீப் ரெட் கலரு கொடி ரோஸு. ஸோ நம்ம பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு. இப்போ நிறைய பாருங்கள், மொட்டெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து சின்ன சின்ன தளிர் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் பிஞ்சிங் பண்ண சொல்கிறேன். அடிக்கடி பிஞ்ச் பண்ணால் தான் இந்த மாதிரி தளிர் வரும். பிஞ்ச் பண்ணலைன்னா உங்களுக்கு க்ரோத்தே இருக்காது செடி. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட அந்த மொட்டை விடக்கூடாது, பூக்க விடக்கூடாது. இது ஒரு சிண்டர் மீடியா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வளர்த்து கொண்டு வரேன். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்படி வளர்க்கணுன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இது டெஸ்ஸுங்கிற ஒரு கிளைம்பிங் ரோஸு. ஸோ இதெல்லாம் இன்னும் 1 மாதத்தில் நம்ம ரீபாட் பண்ண வேண்டிய வந்துடும் உங்களுக்கு. 8 இன்ச் பாட்டுக்கு அடுத்து நம்ம ரீபாட் பண்ணுவோம். ஸோ இது சொலேரிங்கிற ஒரு டச் ரோஸு. ஸோ ஒரு எல்லோ கலர் நல்ல ஒரு வெரைட்டி இது. ஸோ இதுவும் நல்லா தடுத்து வந்துட்டுருக்கு. இது 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ செடியோட க்ரோத் நல்லா இருக்குது. நான் அடுத்து இதை 8 இன்ச் பாட்டுக்கு ரீபாட் பண்ணுவேன். ரீபாட் பண்ணும்போது நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன் எப்படி ரீபாட் பண்ணணும். ஸோ ரீபாட் பண்ணும்போது தான் மைக்ரோரைசா ட்ரைகோடர்மாலாம் கொடுத்து நம்ம ரீபாட் பண்ணுவோம். ஸோ அது ஏன் கொடுக்குறோங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக நான் ரீபாட் பண்ணும்போது சொல்கிறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மைக்ரோரைசா ட்ரைகோடர்மா எப்பயுமே ரீபாட் பண்ணும்போது தான் நம்ம கொடுப்போம். ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸ்டார்டிங்கில் வெறும் ஃபங்கஸும் ஹியூமிக்கு கொடுத்து தான் ரீபாட் பண்ணுவோம். பாருங்கள் செடியோட க்ரோத் எல்லாம் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்லைன் ரோசஸை அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.